எலெக்ஷன் டயத்துல இந்த வணிக சிலிண்டர் வேற கிடைக்கிறது ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. மத்திய அரசை தான் வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்காரு முதலமைச்சர் வேற. அவங்களுக்கு எதிராக ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு? அது யாருக்கு அதாவது ஒண்ணுமே மாறுறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. மோடிஜி பாத்துக்குவார், எல்லாம் மேல இருப்பவர் பாத்துக்கிறார், மேல இருப்பவர் பாத்துக்கிறார், கீழே இருக்கிறவர் எப்பவும் கண்டுக்கிற மாதிரி இருந்துட்டா சரிதான். தேர்தல் நேரத்தில் அவர் கீழே இருந்துகிட்டு குரல் கொடுக்கிறார். மேல இருப்பவருக்கு எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும், செய்வார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மையா சார்? ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் பத்திரிகையில சொல்றீங்க. நீங்க யாருக்கு எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை என்பது அந்த தேர்தல் நேரத்தில் தான், கடைசி நிமிடத்தில் கூட மாறும். எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை மதிக்கக்கூடியவர்கள் தோல்லை போட்டு தூக்கி கொண்டு போய் கொண்டாடுவோம். பொதுவாக எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் பொதுவாக யாராக வந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். அவர்களை உச்சி முகழ்ந்து அவருக்குரிய பதவியை கொடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இயக்கங்கள், அண்ணன் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இயக்கங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் சின்னம் அவங்களுக்கானதை அங்கீகாரம் அரச தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததும் எங்களுடைய தோழமைதான் காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யார் எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். காங்கிரஸா இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட, இத்தனை வருஷம் இருந்தாலும் கூட, அவங்களும் இன்னைக்கு பார்க்கும்போது எங்களோட மன மகிழ்ச்சியோடு பேசுவாங்க. என்ன தெரிந்தாலும் உங்கள்கிட்ட இருந்த கூட்டணி மாதிரி ஒரு இணக்கமான கூட்டணியாக இது இல்லை, ஏதோ கடமைக்காக நாங்க போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருமே எங்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க நீங்க அப்படி செஞ்சீங்க, இன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதுல சொல்ற மாதிரி எதுலயும் ஒரு இடத்துல விருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கற காட்டிலும் நீங்க கொடுத்த விருந்து தாங்க நல்லா இருந்துச்சு, நல்லா நாங்க சாப்பிட்டோம், மன மகிழ்ச்சியா சாப்பிட்டோன்ற சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எல்லா தோழமை இன்னைக்கு இருக்கிற கட்சிகள், அரசியல் கட்சிகள் எங்களோட தோழமை கொண்டவங்களுக்கு நன்றாக தெரியும். அது புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் அதுதான் நடந்திருக்கு. யாரா எங்க தோழமையை வந்துட்டா நாங்க தூக்கி கொண்டாடுவது எங்களுடைய வழக்கம்னு சொல்லிட்டேன். அன்பு சகோதரர் விஜய் மட்டும் இல்ல, யாராக இருந்தாலும் எங்கிட்ட தோழமைன்னு வந்தா நாங்க தூக்கி கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. சார், இவர் தேர்தல் வாக்குறுதிகளை அளிச்சாங்க, எடப்பாடி பழனிசாமி அவங்க தொடர்ந்து அளிச்சிருந்தாங்க. விஜய் நிறைய பெண்களுக்கு தாய்மாமன் சீரு, அன்னை சீரு 2500 கொடுக்குறேன், தங்க மோதிரம் போடுறேன் அப்படின்லாம் சொல்றாரு. தாலிக்கு தங்கம்னா நானும் கொடுக்குறேங்கிறாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதெல்லாம் உங்க திட்டம் மாதிரியே இருக்கு. இல்லைங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு. அவங்க கட்சியில இருந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அதை பற்றி விவரமா கேட்கணும்னா அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறது. இப்ப நம்ம திமுக கூட 525 வாக்குறுதி கொடுத்துச்சு. எதை நிறைவேற்றினாங்க? நீட்டு தேர்வு இவங்கனால நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும், நீட்டு தேர்வை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க. நிறைவேற்றினாங்களா? நம்ம அன்பு சோதரி கனிமொழி கூட சொன்னாங்க, ஒரு சொட்டு மதுபானம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது, மது ஆலையிலே இருக்காது, எங்க திமுக தலைவர்கள் நடத்துற ஆலைகளையும் எங்க அண்ணன் மூட வைத்திருவாருன்னாங்க. இப்பதான் போதை, விதவிதமான போதை ஆகி போச்சு. கஞ்சா விற்கிறத பார்த்துருக்கோம், கஞ்சா வாடகை அடிக்கும், இப்போ வாடகை அடிக்காதான். நேற்று கூட பார்த்தா பள்ளிக்கூடத்தில் எனக்கு முடிச்சு போகுது பிள்ளைய, அந்த பரீட்சை எழுதிட்டு போகுது, கிளாஸை போட்டு ஆணும் பெண்ணும் மாணவர்கள் அடிச்சு நொறுக்குறாங்க. என்ன அவங்களாம் ஒரு மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் போதை தான். தமிழ்நாட்டுடைய அடுத்த கலாச்சாரம், நம்முடைய இளைய தலைமுறையை கெடுத்தது இந்த திமுக அரசு. விடியல் தரல, அடுத்த தலைமுறையை பால்படுத்தியதான் திமுக அரசுனுடையது. முதலமைச்சர் மாநாட்டில் என்ன சொல்றாருன்னா, பாஜக அதிமுக முகமுடி போட்டு வந்தாலும் அவங்க அப்பாவே வந்தாலும் நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்லாம் பேசுறாரு. திருச்சியில பேசியிருக்காரு நிறைய. முதலமைச்சர் அவங்க மாநாட்டில் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கா பேசுறாரு, அது வேற. யார் அப்பா இங்க வர்றது? யாருக்கு அப்பா? மோடிக்கு அப்பா. இங்க தலைமை இருக்கிறது இது. தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டை எடப்பாடியாரா ஸ்டாலின் தான் ஆட்சி, இது காலம். இதுல போய் தேவையில்லாம எப்ப 24ல பேச வேண்டியது இப்ப போய் பேசுறாருன்னு மறந்துட்டு பேசுறாரு போல இருக்கு முதலமைச்சர். இனி அது 24ல பேசுனா 29ல தேர்தல், 29ல பேசும்போது அதை பேச சொல்லுங்க. இப்ப பேசுற அதெல்லாம் எடுத்துக்கிறவன சும்மா அதை ஏதோ ஃப்ளோல பேசுறாரு இப்போ முதலமைச்சர். நீங்க தொண்டர்களுக்காக ஃப்ளோல பேசுறதெல்லாம் போய் எப்படி எல்லாம் ஓட்டுறீங்க நீங்க?
முதலமைச்சர் ஓட்ட பேசுறதெல்லாம் ஒரு மாநாட்டில் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறக்கா அப்படி பேசுறாரு. உங்க ஒப்பனே வந்தாலும் நாங்க விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவருக்கு. அதுக்காக சொல்றது. அவங்க தொகுதி பங்கெல்லாம் இறுதி பண்ணி சீட்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நீங்க என்ன அந்த ப்ராசஸ்? நீங்க தான் சொல்றீங்க தொகுதி பங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் அங்க பார்த்தா ஏகப்பட்ட அங்க வெட்டு குத்து நடக்குதுன்னு சொல்றாங்க. நீ வெளிய உலகத்துக்கு தான் வெளியே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு மர்ம மாளிகை மாதிரி கலைஞர் மாளிகை ஒரு மர்ம அறிவாலயம் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களும் கேட்க மாட்டீங்க. நீ உங்களாலையும் படம் பிடிக்க முடியாது. கசிய மாட்டேது. என்ன பூனை அது இதுன்னெலாம் வைக்கிறாங்க. என்ன பூனை என்ன கருப்பு பூனை அது எல்லாம் போடுவீங்க. கழுகு பார்வைன்னெலாம் போடுவீங்க. ஒன்றும் போட மாட்டேன்றீங்களே. ஒன்றும் வரமாட்டேங்குது. எங்கது எதுனாலும் சரி எங்க பொதுச்செயலர் நல்ல விளக்கமா சொல்லிடுவார், விவரமா சொல்லுவார். எங்க பொதுச்செயலர் ஏற்கனவே சொல்லிட்டார். எங்க பொதுச்செயலாளர் சொல்லிட்டா நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்களும் சொல்லிட்டாங்க. இங்க சீட் அல்ல, இங்க எண்ணம் தான் பெரியது. தமிழக மக்களுக்கு நல் வாழ்க்கையை கொடுக்கணும். விடியலை உண்மையான விடியலை தமிழகத்துக்கு கொடுக்கணும். நல்ல அரசை கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசு இணக்கமாக சென்று நிறைய திட்டங்களை பெற்று ஆனால் எப்படி ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு, எப்படி செயல்படுத்தினாரு, அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு 7.5% கொண்டு வந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்றதுதான் ஒரே நோக்கமா இருக்காங்க. இங்கு மனம்தான் பெரியதே ஒழிய வேற அதெல்லாம் இல்லை, கொள்கை தான் பெரியது அப்படின்லாம் யாரும் போய் எங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு யாரும் வம்பு பண்றவங்களாம் இல்லை. எல்லாருமே தமிழக மக்களுக்கு உண்மையான விடியலை தர வேண்டும். திமுக ஆட்சியிலிருந்து இந்த போதை ஆட்சி, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்க இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமார மாத்திரம் சரி சரி சரி